உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். சமீபத்தில் எல்லா நியூஸ் சேனல் அண்ட் எல்லா இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லா யூடியூப்லயுமே ஒரு கருத்து சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, திரு யுவராஜ் அவர்கள் மீண்டும் பரோலில் வந்திருப்பதே பலருக்கு இங்க ஒரு அச்சத்தையும் இல்ல பலருக்கு ஒரு உறுத்தலையும் ஏற்படுத்தி இருக்குதோ அப்படிங்கிற ஒரு விடயம் தான். ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு கேள்விதான். அவர் கொலை செய்திருக்கிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. அதற்கு உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்குது. அவர்கள் மேல்முறையீட்டுக்காக சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க. நாங்க இதை பண்ணல அப்படின்ட்டு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த கோகுல்ராஜ் என்ற ஒரு மாணவனினுடைய கொலையோ தற்கொலையோ அது மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். காரணம், இந்த பிரச்சனையில யாருக்கும் பாதிப்பு இல்லை. முற்போக்குங்கிற எதையோ பேசுறவனுக்குமே பாதிப்பு இல்லை. பாதிக்கப்படுவது அந்த தனி நபர் தான். இதைக்கு போலவே உடுமலைப்பேட்டையில் ஒரு சம்பவம் நடந்தது. பேர் குறிப்பிட விரும்பல. அந்த பெண் மறுபடியும் ஒரு திருமணம் செய்து மீண்டும் அவர் அந்த திருமணம் சரியில்லை, அந்த பையன் சரியில்லை, அவன் ஏதோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸோட எல்லாம் இல்ல நம்ம மதிக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர்ஸோட எல்லாம் அவன் தவறான உறவு வைத்திருக்கிறாருன்னு குற்றச்சாட்டு பண்ணி அந்த அம்மா மீண்டும் ஒரு பியூட்டி பார்லர் வச்சு அது ஏதோ போயிருச்சு. ஆனா அங்க பாதிக்கப்பட்டதெல்லாம் யாரு? அந்த பையனோட குடும்பம் தான். பாவப்பட்ட அந்த பையனோட குடும்பம் தான். அதை போலவே தான் இந்த வழக்குலையும் நம்ம கருத வேண்டியிருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கும் சமீபத்திலாம் அது போஸ்டர்லாம் பார்த்திருந்தோம். அவர்களுக்கு அரசாங்கம் எப்படி நிதி கொடுத்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் சிலர் எழுப்பியிருந்தாங்க. அதையெல்லாம் கடந்துட்டு அவங்களுக்கு பையன் இறப்பு முடிஞ்சு போச்சு. எப்படி அவங்களுக்கு ஒரு இறப்போ அதை போலவே திரு யுவராஜ் அவர்களுடைய மகளுக்கு, இவரோட சிறையில் இருக்கக்கூடிய 9 நபர்களுக்கு 7 பேர் விடுதலை பற்றி இந்த தமிழகம் நிறைய பேசுச்சு, நாம் உட்பட. ஏன் திரு யுவராஜ் அவர்களே சாந்தன், முருகன் அவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சிறைக்கு பக்கத்தில் தங்கி இருக்கும் போது அங்கு நடந்த சில சலசலப்புகளில் அவர்களுக்கு ஆதரவாக நின்றார் என்ற செய்தி எல்லாம் மேகசின்ஸ்ல வெளியாச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். அப்படித்தான் அவரும் அந்த 7 பேர் விடுதலை குறித்து அவங்களெல்லாம் விடுதலை பண்ணணும்னு சொல்ற அந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தோட தான் பேசியிருப்பார். அதை போலவே கோவை குண்டுவெடிப்பில் சமீபத்தில் இறந்த அந்த தலைவருக்கு, அந்த மக்கள் கொண்டாடக்கூடிய தலைவர், அதை நம்ம மறுத்த முடியாது. அவர் நமக்கு பிடிக்கல அதெல்லாம் வேற விஷயம். அந்த மக்களினுடைய நம்பிக்கை, அதை அவங்களுக்கு இந்த கொங்குவேளாளர் சமூகத்தை சார்ந்த பலரும் நேரில் சென்று அஞ்சலி எல்லாம் செலுத்தியிருந்தாங்க, கொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கில் இறந்தவர்களும் பாதி பேர் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் உண்டு. சோ இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும்போது ஏன் இதுக்கு முன்னாடி ஊழல் செஞ்சு சிறைக்கு போயிட்டு இப்ப பலர் ஆளும் தரப்புலயே அமைச்சரா இல்லையா, எம்எல்ஏவா இல்லையா, எம்பியா இல்லையா? அவங்களையெல்லாம் கொண்டாடும் போது கொலை குற்றம் சாட்டி இருக்கிற திரு யுவராஜ் அவர்களை கொண்டாடினால் என்ன தப்பு என்ற ஒரு அடிப்படையான கேள்வியை தான் எழுப்புறோம். அந்த இடத்தில் இளைஞர்கள் கூடுவதே உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இது எந்த மாதிரியான மனநிலை? எப்படி ஒரு இஸ்லாமியர்கள் 5 வேளை தொழுவதை தவறு என்று நம்ம சொல்லிட முடியுமா? அவர்களுடைய இறை நம்பிக்கைங்க அது. அத போலவே இங்க ஒவ்வொருவர்களுக்கும் நம்பிக்கை உண்டு. ஒருவர் சிறைக்கு சென்றிருக்கிறார், இல்ல குற்றம் சாட்டப்பட்டு சென்றிருக்கிறார், அவர் மேல்முறையீடுக்கு போறார். அவருக்கு சொந்தக்காரன் நண்பர்கள் இருக்க மாட்டாங்களா? அவரை பிடித்த இயக்க உறவுகள் இருக்க மாட்டாங்களா? ஏன் இருக்க கூடாதா? இது ஜனநாயக நாடு தானே. அனைவருக்குமான கருத்து சுதந்திரம் இருக்குல்ல. அப்படிங்கும் போது திரு யுவராஜ் அவர்களை கொண்டாடினால் என்ன தப்பு? அவரவர் விருப்பம், பிடிச்சிருக்கு கொண்டாடுறாங்க. நீங்க ரைட் ஹேண்ட்ல சாப்பிடுறீங்க, இன்னொருத்தருக்கு லெப்ட் ஹேண்ட்ல சாப்பிடறதான் பிடிச்சிருக்கு, சாப்பிடுறாரு, நீ எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? சாப்பிடறதுனால யாருக்காவது பாதிப்பு இருக்கா? உடனே வருவான். இப்ப நீங்க சாதியத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க, இல்ல இது மாதிரி கொலை குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் இன்னும் அந்த கேஸுக்கு எந்த தீர்ப்பும் இன்னும் கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் கருத்து சொல்லுங்க. உடனே ஒரு நியூஸ் சேனல்ல போடுறான், இது மாதிரி இது அப்படி வந்திருக்கு, இப்படி வந்திருக்கு, அப்படியான ஒரு பிரச்சனையை கொடுக்கும். இந்த யூடியூப்ல ஒருத்தன், இந்த இன்ஸ்டாகிராம்ல சம்வாட் ரீல்ஸ்ல ஒருத்தன் பேசியிருக்கான். இந்த கொங்கு பகுதியில மட்டும்தான் பணமும் வச்சிருக்கிறாங்க, சாதி உணர்வும் இருக்கு. எங்களுக்குள்ள 1000 முரண் இருக்கும், 1000 பிரச்சனை இருக்கும். இந்த பகுதி ஒரு தனித்துவமான பகுதி. இங்கு வாழக்கூடிய வேட்டுவ கவுண்டர்களாகட்டும், கொங்கு நாடார்களாகட்டும், கொங்கு பறையர்களாகட்டும், அருந்ததியர்களாகட்டும், செட்டியார், முதலியார் போன்ற, நாய்க்கர் போன்ற அனைத்து சமூகங்களுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. வரலாற்று ரீதியாக தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு எண்ணிக்கை பெரும்பான்மை தமிழ் சமூகம் நாங்க. புரியுதா? இது ஒரு தனித்துவமான பகுதி. இந்த பகுதியில் மட்டும்தான் ஒரு சமூகம் முன்னேறுகிறது என்றால் பலரையும் அரவணைத்து கூட சேர்த்து முன்னேறும். ஒரு நேர்மை தவறாமல் வாழக்கூடிய ஒரு உயரிய உழைக்கும் சமூகம் நாங்க. இந்த சமூகத்திலிருந்து ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், அவர் குற்றவாளி என்று சொல்லிவிட முடியாது. எப்படி சொல்ல முடியும்? சுப்ரீம் கோர்ட் கேஸ் இருக்குல்ல,
அவங்க சொல்லி முடிக்கட்டும். எத்தனையோ வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று தள்ளுபடி ஆயிருக்குல்ல, விடுதலை ஆயிருக்காங்கல்ல. நாம எல்லாரும் பெரிதும் மதிக்கக்கூடியது நீதித்துறை தான். அந்த நீதித்துறைக்கான மரியாதையை கொடுப்போம். அவங்களுடைய நம்பிக்கை. சிறையில் இருக்கக்கூடிய எத்தனையோ தவறான முறையில் கருதப்பட்டவர்களை எல்லாம் தியாகிகளாக நம்ம கொண்டாடியது இல்லையா? அந்த வகையில திரு யுவராஜ் அவர்களை கொண்டாடிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்க கொண்டாடுறாங்க. என்னது உனக்கு? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? யாருக்கு என்ன பிரச்சனை? அந்த பையனை பெற்ற தாய் அந்த அம்மாவை இவங்க கொண்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது அவங்க செயலில் இருந்து சொல்றாங்க. நான் கூட என்ன வேணா சொல்லலாம். அவங்களுடைய அந்த இழப்பை நம்ம தவறா கருத விரும்பல. பாவம், அது கஷ்டம் தான் அந்த குடும்பத்துக்கு. ஆனா அவங்க கருதுறாங்க. அத சுப்ரீம் கோர்ட் பார்த்து என்னன்னு முடிவு பண்ணட்டும். உச்சநீதிமன்றத்துக்கான அந்த ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு வல்லவா, அவங்க அதை முடிவு பண்ணட்டும். இஸ்லாமிய சிறை கைதிகள் எத்தனையோ பேர் இன்னைக்கும் இருக்கிறாங்க. பயங்கரவாதிகள் என்ற அடையாளத்தோடு அவர்களை அடையாளப்படுத்தியோ இல்ல அவங்களது மேல திணிச்சோ எத்தனையோ பேரை கொண்டு போறாங்க. அவர்களை எல்லாம் நம்ம ஏதாவது சொல்றோமா? அவங்க சுதந்திரம். அவங்களுக்கான விடுதலை வேணும்னு ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் அறிக்கை கொடுக்குது. திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 7 பேர் விடுதலை. அதற்கு இந்த கொங்கு வேளாளர் சமூகத்தை சார்ந்த பலரும், நான் உட்பட எல்லாருமே அதுக்கு ஆதரவா தானே நின்னுட்டு இருக்கிறோம். தமிழர் என்ற அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கு என்றால், நமக்குள் தமிழ் சமூகங்களுக்குள் முரண் இருக்கு என்றால் அதை நாம பேசி தீர்த்துக்குவோம். இந்த மீடியாக்கள் யாரு? ஒருத்தன் தற்குறி மாதிரி பேசுறான். பிற பகுதியில் வாழக்கூடிய ஒரு சில சமூகங்கள் எந்த நிலையில் வாழ்றாங்கன்னு முதல்ல போய் பாருங்க. அதே இந்த கொங்கு பகுதியில் அவர்களுடைய வாழ்வியல் முன்னேற்றம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. 3% உள் ஒதுக்கீடு பிரச்சனை முதல் கொண்டு கொங்கு பறையர்களுக்கு வரலாற்று ரீதியாக பொன்னர் சங்கர் காவியங்களில் வீரமலை சாமுவனாக அனைத்து கோவில்களிலும் நாங்கள் வைத்து வழிபடும் முறையில் தொடங்கி இங்கு நாங்கள் பிற சமூகங்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் என்பது எங்கள் வாழ்வியல் முக்கியத்துவம். புரியுதா? இது பிறப்பிலிருந்தே ஆரியத்தை எதிர்த்து வாழக்கூடிய ஒரு இனக்குழு. என்னன்னே தெரியாது இங்க இருக்கிற பாதி பேருக்கு. அருமைகாரர் சீர்காரர் என்று வைத்து கொங்கு குடிமகன் சமூகத்தை, பிறர் மற்றவங்களுடைய லாங்குவேஜ்ல அவர்கள் நாவிதர்கள். ஆனா இந்த கொங்கு சமூகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவன் மூத்த பையன். வண்ணாரும் நாவிதரும் எனதிரு பிள்ளைகள் என்றுவது எங்களுடைய முதுமொழி. எங்களை போலவே வாழ்வியல் கொண்ட சமூகங்கள் இங்குண்டு. அதில் இந்த எண்ணிக்கை பெரும்பான்மை தமிழ் சமூகமான கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் தனக்கான ஒரு தனி வாழ்வியலை கொண்ட சமூகம். இன்னைக்கு தொட்டிய நாயக்கர்னு ஒரு சமூகம் உண்டு. அவர்கள் இறுகிய கட்டமைப்பை கொண்டவர்கள். அந்த தெருக்களுக்குள்ள எந்த ஒரு தர்ம சங்கடமான இழவுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தால், பெரியகாரி நடந்தா, அவர்கள் இன்னும் மேலாடை அணியாமல் சென்று அதில் கலந்து கொள்வாங்க. இப்படி பல சடங்கு உண்டு அவங்களுக்கு. ஒவ்வொரு சமூகத்துக்கும் இப்படி பல வாழ்வியல் முறை உண்டு. அதே போலதான் இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்துக்கும் ஒரு தனி வாழ்வியல் முறையே உண்டு. கலப்பு திருமணம் ஒரு குடும்பத்துல நடக்குது, கண்டிப்பா அந்த பெற்றோர் அழுவாங்க, கண்டிப்பா அந்த பெற்றோர் வருத்தப்படுவாங்க. ஏன்னா ஒரு அழகிய நெறிமுறையோடு வாழ்றோம் அல்லவா, அதை விட்டு கடந்து தான் பெண் போகுதுங்கிற வருத்தத்தில் அழுவாங்க. அதை தாண்டி அந்த பெண் உறுதியானா அந்த பெத்தவங்க பார்த்து கட்டி வைக்கிறாங்க, என்னமோ பண்றாங்க. சில ஆண்கள் பெண் கிடைக்காமல் இல்ல வேறு வழி சூழல்களால் வேறு சமூகத்தில் திருமணம் பண்றாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். we can't question them. அதுதான் படிப்பறிவு, பகுத்தறிவு. அது இந்த கொங்கு பகுதியில் நடைமுறைகளில் இருக்கு. ஆனா முடிந்த அளவு பிற சமூகத்தோடு கலப்பதை விரும்பாத ஒரு தமிழ் குடி இது. காரணம், எங்க வாழ்வியல் முறை வித்தியாசமானது. அது யாரோடையும் ஒத்து வராது. அவ்வளவுதான். அவங்கவுங்களுக்கு பிடிக்குதா, அதுக்கு மேல அது அவங்க குடும்ப சமாச்சாரம். எப்படி வேணா போய்ப்பாங்க. அந்த சொந்த பந்தம் அதை கண்டிப்பா இகழ்ந்துதான் பேசுவாங்க. இருந்தாலும் அந்த குடும்பத்தில் நடக்குது. நமக்கே அவ்வளவு வருத்தமா இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பொண்ணு மாற்று சமூகத்துல போய் திருமணம் செய்துக்குன்னா, நமக்கே ஒரு பையன் பண்ணிக்கிறாருன்னா நமக்கே வருத்தமா இருக்கும். அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு வலியா இருக்கும், அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சோ அதை கருத்தில் கொண்டு அவங்க சரி அவங்க விருப்பம் அப்படின்னு விட்டுறாங்க. இப்படியான ஒரு நிலை வந்த பின்பு மீண்டும் ஏன் இந்த கொங்கு சமூகத்திற்குள் ஒரு சிலர், நான் உட்பட திரு யுவராஜ் அவர்களை கொண்டாடுகிறோம், இல்ல அவரை பரவாயில்ல இருக்கட்டும், அவர் வந்ததுல என்ன தப்பு வரப்போகுதுன்னு நினைக்கிறோம். அவ்வளவுதான், அதோட அது முடிஞ்சிடும். ஆனா இதை ஒரு பூதாகரமாக்கி இன்னைக்கு மீண்டும் திரு யுவராஜ் அவர்களை லைம் லைட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. பல சமூகத்தை சார்ந்தவர்கள் நேரில் வந்திருக்கிறாங்க. திரு ராக்கெட் ராஜா மதிப்புக்குரியவர், திரு சௌத்ரி தேவர் சமூகத்தை சார்ந்த அவர் வந்திருக்கிறாரு.
அதை போலவே பல சமூகத்திலிருந்து பலர், எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான வெள்ளாள முன்னேற்ற கழகத்தில் பந்தல் ராஜா, இப்படி பல சமூகத்தை சார்ந்தவர்கள், வெளியிலிருந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்த உறவுகள், நாக்கிர் சமூகத்தை சார்ந்த உறவுகள், செட்டியார், முதலியார், ரெட்டியார் போன்ற பல சமூகத்தை சார்ந்த உறவுகள், அருந்ததியர், நாங்கள் மதிக்கக்கூடிய கொங்கு பறையர் சமூகத்தை சார்ந்த உறவுகள் திரு யுவராஜ் அவர்களை ஆதரிக்கிறாங்க. பரவாயில்ல, வரட்டும்னு நினைக்கிறாங்க, இருக்கட்டுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. பகுத்தறிவும் சரி, படிப்பறிவும் சரி, இல்ல ஒருவருடைய நம்பிக்கையும் சரி, தராசில் நிறுத்தினால் எல்லாம் சமமா நிக்கிட்டோம். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காது அப்படிங்கறனால நான் அதை போய் செய்யாதேன்னு சொல்ல முடியுமா? அவங்களுடைய விருப்பங்க. மாட்டுக்கறி என்ற உணவு எப்படி ஒரு சிலருடைய உரிமையோ, அதை போலவே ஒரு நம்பிக்கையை கொண்டாடுவது அவனுடைய உரிமை. அதை கேட்கறதுக்கு எவனுக்கு உரிமை இருக்கு? இது ஜனநாயக நாடு தானே. ஜனநாயக நாட்டில், டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ரைட்? சோ இது ஜனநாயக நாட்டில் அவனுடைய உரிமை. அவனுக்கு பிடிச்சதை அவன் செய்யறான். இது ஒரு பிரச்சனைன்னு அவன் பேச முடியும்? யாருக்கு என்ன அருகதை இருக்கு? யாருக்கு என்ன தகுதி இருக்கு? எத்தனை ஊழல் வழக்குகளை சார்ந்த எத்தனை பேர் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அவங்கள என்ன புனிதமாய் தியாகி ஆயிட்டாங்களா? இது ஒரு பிரச்சனை. இதை தூக்கி இன்ஸ்டால போடவும், பேஸ்புக்ல போடவும், இந்த சமூகமே இப்படி இருக்கு, இதை திருத்துறதுக்கு பெரியார்வாதிகள் வேலை செய்யணும். எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் போராடலாம். எத்தனையோ பிரச்சனை நடக்குது, அதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கலாம். அவன் சொந்தக்காரன் வரத்தான்பா செய்வான், அவன் சொந்தக்காரன் கொண்டாடதான் செய்வான். அந்த இயக்கத்தை பற்றி கொண்டவர்கள் அதை செய்யத்தான் செய்வாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் விடுதலைக்காக போராடிய தியாகிகளை எதிரியாக அவன் பார்த்தான். அவன் கண்ணோட்டத்தில் இருந்து தமிழ் தேசியத்துக்காக தன் உயிரையும் தன் குடும்பத்தையும் இழந்த பிரபாகரன் அவர்களை சிங்களவன் எதிரியா பார்த்தான். அந்தந்த மக்கள் அதை விட்டு கொடுக்கல, இல்ல அவங்க கொண்டாடுறாங்கல்ல. அதை போலவேதான் இன்னைக்கு ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய தாலிபான்களை எப்படி பார்த்தாங்க? பிறர் எதிரியை போலதான் பார்த்தாங்க, தீவிரவாதியா தான் பார்த்தாங்க. நாம் உட்பட எத்தனை பேர் தாலிபான்களை தவறாக நினைத்து பேசியிருப்போம். இன்னைக்கு அவங்க ஆட்சி இல்லையா? அவன் நம்பிக்கையை அவன் இறுகி பிடிச்சான், அது அவனுக்கு சிறப்பா இருந்தது. அதை போலதான் திரு யுவராஜ் அவர்களின் மீது பற்று கொண்டிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அவர் குற்றவாளியும் முதல்ல தீர்ப்பாகட்டும், அப்புறம் மத்ததை பேசிக்கலாம். உயர் நீதிமன்றம் சொல்லி இருப்பதை நாம் மதிக்கிறோம், அது மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அதுதான் இறுதி தீர்ப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? உச்ச நீதிமன்றம் ஒன்று இருக்குல்ல, அவங்க அதை விசாரிச்சு சொல்லணும். அந்த இயக்க தோழர்கள், இந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட செயலாளர்களும் பல்வேறு பொறுப்புகளில் இளைஞர்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம், அந்த இயக்கத்துக்கார கூடாம என்னையா பண்ணுவான்? அவன் வேலையை செய்யறான், அவன் தலைவருக்காக அவன் உயிர் கொடுப்பான், அவருடைய கொள்கையை அவன் கையில் ஏந்தி கொள்கிறான், அவன் மாவீரன் அழைக்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இதே கொங்கு பகுதியில மேடை ஓட்டு பேசினான்ல, கவனனை வெட்டு கவனச்சியை கட்டு, ஒவ்வொரு தலித்தினுடைய கருதான் இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தை, அந்த சமூகத்து பேர சொல்லல, சோகால், அதை தான் நான் தலித்துன்னு சொல்றேன். இன்னைக்கு யூடியூப்ல இருக்குல்ல, எஸ்சிடிசி கவுண்டர்ஸ் மேட்டுப்பாளையம் போட்டா வருது, அதுக்கெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா? அருவருப்பா இருக்காது? நாங்க மதிக்கக்கூடிய கொங்கு பறையர்களையும் அருந்ததியர்களையுமே இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்துக்கு எதிரி போல் சித்தரிக்கக்கூடிய, இல்ல இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய நாடார், வேட்டு கவுண்டர், முதலியார், செட்டியார் போன்ற சமூகங்களுக்கு எதிரி போல் சித்தரிக்கக்கூடிய நிகழ்வை அவர்கள் செய்யவில்லையா? அது அசிங்கம் இல்லையா? ஏன் இப்படி எடுத்துக்கங்க, மற்ற சமூகங்கள் எல்லாம் ஓர் அணியில் திரண்டு இல்ல இவங்களாலதான் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு சில தலைவர்களை மட்டும், அவர்களை ஃபாலோ பண்றவங்களை மட்டும் வெறுத்து ஒதுக்குனா அது தப்பா போகாது? ஒண்ணு புரிஞ்சுக்குவோம், தேன் கூட்டின் மீது கல்லெறி தெரிவதற்கு சமம் இப்படியான விஷயங்களை செய்யறது. மக்களுடைய நம்பிக்கைங்க. ஒரு இஸ்லாமியன் 5 வேளை தொழுவது போல ஒரு கொங்கு வேளாள கவுண்டன் காலையில் எழுந்தால் மாலை வரை தன்னுடைய வேர்வையை சிந்தி இந்த நாட்டுக்காக உழைத்து தொழிலிலும் விவசாயத்திலும் சம்பாதிச்சதை வரிபணமா கட்டுறோம். எங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை உண்டு, எங்களுக்குன்னு ஒரு வாழ்வியல் உண்டு. குலதெய்வங்களுக்கு நாங்கள் கொடுக்கும் முக்கியத்துவம் தொடங்கி எங்கள் திருமணங்களில் ஆரியர்கள் இல்லாமல் வாழ்வியலை கொண்ட ஒரு தமிழ் சமூகம். நாங்க திருமணங்கள் மட்டுமில்ல, செத்த சடங்கு பண்ற சீர்கோடு எங்களுக்கு கிடையாது. திதியே கொடுக்க மாட்டோம். புடவை கும்பிடுதல் எனும் அழகான நிகழ்வை கொண்டு பங்காளிகள் ஒன்றிணைந்து சில சாங்கியங்கள் உண்டு. இப்படி தனித்துவமான ஒரு சமூகம். இந்த தனித்துவமான சமூகத்தை தொடர்ந்து இழிவுபடுத்தும் வகையில் யார் செய்தாலும் இந்த சமூகம் ஒன்னா சேர்ந்து கேள்வி கேட்கும். படிப்பறிவு தான் எங்களை உயர்த்தும்னு நாங்க நம்புறோம். இறுதியா சொல்றோம், எங்கள் முன்னோர்கள் வேண்டுமானால் ஆயுதத்தை எடுத்து விளைவைத்த பயிர்களையும் தன்னை நம்பி இருந்த குடிகளையும் காத்து நின்றுக்கலாம். நாங்க இன்று படிப்பறிவு தான் எங்களை உயர்த்தும்னு நம்பி பேனாவை தூக்குறோம். அதன் மூலமாக அதிகாரத்தை அடைந்து எங்களுக்கும், எங்களை இழிவாக நினைக்கக்கூடிய, இல்லை எங்களை அழித்து விடலாம் என்று கருதக்கூடிய பிறருக்கும் நாங்க நன்மைதான் செய்வோம். சோ இந்த விடயத்தை பொறுத்தவரை யுவராஜ் அவர்களுக்காக
கூடியிருக்கக்கூடிய கூட்டம் என்பது அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய சொந்தக்காரங்க, அவரு மீது பற்று கொண்ட இளைஞர்கள் கூடத்தான் செய்வான். இங்கு பல தவறுகள் செய்த உன்னை சுட்டிக்காட்டி நான் பேச விரும்பல, சொன்னா அசிங்கமா போகும் பலருக்கு. அப்படிப்பட்ட பலருக்காக உறுதுணையாக பலர் நிற்கும் போது இவர் குற்றம் தான் சாட்டப்பட்டிருக்கு, இவர் பின்னாடி என்ன எந்த தப்பும் இல்லை. சோ இளைஞர்கள் நிக்கிறாங்க, அதோட முடிஞ்சது. இதை மீண்டும் மீண்டும் குப்பையை கிளறுவது போல் கிளறினால் பலருடைய முகத்திரையும் கிழித்தெறியப்படும். அது தவறா போகும். அனைத்து சமூகத்தையும் அரவணைத்து வாழ்வதே எங்கள் எண்ணம். படிப்பறிவே எங்களுக்கான தெளிவை கொடுக்கும் என்பதே எங்களுடைய நோக்கம். அதை நோக்கி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் காவல்துறையினுடைய நீதியையும் மதித்து வாழக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்த நாங்க வாழ்ந்துகிட்டே இருக்கோம். இந்த சமூகத்தை சார்ந்த பலர் பல்வேறு துறைகளில் இருக்கலாம். அவர்களிடமெல்லாம் நாங்கள் மன்றாடி கேட்பது ஒன்னே ஒண்ணுதான், பொருளாதாரத்தை வைத்து மனிதர்களை எடை போட வேண்டாம். இனமாக இந்த இனத்தில் சார்ந்தவர்களையும் நம்மோடு வாழக்கூடிய பிற குடிகளையும் நம்மோடு சேர்த்து முன்னேற்றி கொண்டே இருப்போம். அதுக்கு நீங்க எல்லாம் உதவுங்க என்ற ஒற்றை கருத்தை முடிவுரையாக வைத்து இந்த காணொலியை முடிக்கிறோம். இது யாரையும் புண்படுத்துறதுக்காகலாம் இல்லை, எங்களுடைய நம்பிக்கையை யார் தொட்டாலும் அவங்களை எடுத்து நாங்கள் கேள்வி வைப்போம் என்ற எண்ணத்தோடு இந்த காணொலியை பதிவு செய்கிறோம். நன்றி.